நண்பர்களே, இந்த படத்தோட கதைய உங்கள பெரும்பாலானவங்களால ஏத்துக்கவே முடியாதுங்க. ஏன்னா, இது ரொம்பவே சர்ச்சையான ஒரு கதை. அப்படி என்னதான் கதை? இந்த படத்தோட ஒன்லைன் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 35 வயது உள்ள இந்த தாய் வெறும் 18 வயதே ஆன தான் 10 மாசம் சுமந்து பெத்த தான் சொந்த மகனோடவே படுக்கைய பகிர்ந்து, அவனோட சிற்றின்பம் அனுபவிச்சு உல்லாசமா பலமுறை இருந்து, அவன் மூலியமா அவங்க வயித்துல ஒரு கருவை சுமந்து அந்த குழந்தையும் பெத்தெடுத்து அதை நல்லபடியா வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது? எதுக்காக நடக்குது? அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த படம் பார்க்கும்போது உங்கள ஒரு சிலருக்கு புரியாம போகலாம். ஆனா கவலையே படாதீங்க. அதுக்கு உண்டான விளக்கத்தை இந்த வீடியோவோட முடிவுல நான் ரொம்ப விளக்கமா, ரொம்ப தெளிவா, அதே சமயம் ரொம்ப எளிமையா எடுத்து சொல்லியிருக்கேன். அதை கேட்டாதான் இந்த படத்தை பார்த்தாலும் உங்களுக்கு தெளிவா புரியும். அதனால தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி செகண்ட் வரைக்கும் பாருங்க. இந்த படம் ஆரம்பிச்ச உடனே இந்த பெண்மணி தான் காட்டுறாங்க. இவங்க தான் இந்த படத்தோட கதாநாயகி. முதல்ல இவங்க யாரு? இவங்க எப்படிப்பட்டவங்க? இவங்களோட குணாதிசயம்லாம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இவங்க பேர் வந்து நட்ஜா. இவங்களுக்கு 35 வயசு ஆகுது. இவங்க வந்து ஒரு பாலே நடன கலைஞர். இவங்களோட வாழ்க்கை, இவங்களோட உலகம் எல்லாமே இந்த பாலை நடனம் தான். இந்த பாலை நடனத்துக்காக இவங்க வாழ்க்கையே வந்து அர்ப்பணிச்சுட்டாங்க. இவங்க எந்த அளவுக்கு இந்த நடனத்தை நேசிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க சின்ன வயசுலேருந்தே இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து உலக அளவில் சாதிக்கணும் அப்படிங்கிறது இவங்களோட லட்சியம். அதில் ஓரளவுக்கு ஜெயிச்சிட்டாங்க. இவங்க இவங்க நினச்சது முழுசாக நடக்கலனாலும் ஒரு கால்வாசி அளவுக்கு அதில் வந்து ஜெயிச்சிட்டாங்க. இப்போ வந்து இந்த சின்ன பிள்ளைகளாம் வந்து கற்றுக் கொடுக்குற அளவுக்கு ஒரு பாலே ஸ்கூல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது சின்ன வயசுல ஒரு 16, 17 வயசு இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு பையனை காதலிச்சிருக்காங்க. அவன் மூலயமா ஒரு குழந்தையும் பெற்றிருக்காங்க. ஆனா அந்த குழந்தைய வளர்க்குற சூழ்நிலை ஏற்பட்டா நம்ம லட்சியம் பாதிக்கப்படும். இந்த நடனத்தை நம்ம கைவிட வேண்டியிருக்கும். நம்ம இதை சாதிக்க முடியாதுங்கிற காரணத்துக்காக அந்த குழந்தைய வளர்க்குற விஷயத்தை கைவிட்டுட்டு, அதாவது தான் அம்மா கிட்ட அந்த குழந்தைய கொடுத்துட்டாங்க. இவங்க அம்மா வெளியூர்ல இருக்காங்க. இவங்களோட குழந்தைய அவங்க அம்மா தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த குழந்தைக்கு இந்த பையன் 18 வயசு ஆகுது. இவங்க எப்போ ஒரு டைம் வருஷத்துக்கு ஒரு முறை போயிட்டு தான் அம்மாவையும் தான் மகனையும் வந்து அப்படி விருந்தாளி மாதிரி பார்த்துட்டு வருவாங்க. மற்றபடி இவங்களுக்கு இந்த பாலை நடனம் தான் உயிர், உலகம், வாழ்க்கை, லட்சியம் எல்லாமே. இதுல இவங்க அந்த நடனத்தை ஆடி ஆடி இவங்களுக்கு காலெல்லாம் வந்து வெடிப்பு விட்டு ரத்தம் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில ஆயிட்டு இருக்கு. அதே போல இவங்க நடனத்துக்காக இவங்க உணவு கட்டுப்பாடுலாம் பண்றதுனால இத்தனை வருஷத்துல இவங்களுக்கு நிறைய தோல் வியாதிலாம் வந்திருக்கு. இவங்க முதுகுல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி கட்டி மாதிரி, குறுப்பு மாதிரி ரத்த கட்டிலாம் வந்திருக்கு. இதையெல்லாம் போயிட்டு டாக்டர்கிட்ட காட்டினா டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, இதை பாருங்க, நீங்க நடனம் ஆடினது போதும், இதோட நிப்பாட்டிங்க. அதான் நல்லா வந்து சாதிச்சிட்டீங்க, நல்ல பேர் எடுத்துட்டீங்க, நல்லா சம்பாதிச்சிட்டீங்க இல்லையா, போதும், இனிமே நீங்க ஆடாதீங்க. இனிமே நீங்க ஆடினீங்கன்னா உங்க காலே எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுரும் அப்படிங்கிறாங்க டாக்டர்ஸ். அதாவது இவங்க அந்த ஷூ, அந்த ஸ்டாக்ஸை கழட்டினாங்கன்னா அந்த விரலெல்லாம் ரத்தம் வருது. ஏன்னா அந்த குதிகாலில் ஆடுற நடனம் இது. அப்படி மோசமான நிலைமையில் இருந்தாலும் இவங்க நடனத்தை ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து அவங்க மற்ற பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. டாக்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து வார்ன் பண்றாங்க. இனிமே நீங்க ஆடவே கூடாது, ஆடுறது மட்டும் இல்ல, நடக்க கூட கூடாது. அப்படி நடக்கிறதா இருந்தால் வாக்கிங் ஸ்டிக் வச்சு நடங்க, இதுக்கப்புறம் நீங்க ரெஸ்ட் எடுத்தே ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வார்ன் பண்ணதுனால சரி இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஓகே நம்ம பக்கத்து ஊர்ல இருக்க நம்ம அம்மா கிட்ட போயிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலாம், நம்ம அம்மாவையும் பார்த்த மாதிரி இருக்கும், அப்படியே நம்ம மகன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு 18 வயசு ஆகுது, அவனையும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற ஆசையில இவங்க கிளம்பி அந்த ஊருக்கு வர்றாங்க. இப்போ இவங்க அம்மாவுக்கு, இந்த பாட்டிக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள். இந்த பாட்டியோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்திருக்காங்க, தாத்தா பாட்டிலாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. அங்கே இந்த பையன் இருக்கான், இவன் பேர் தான் மரியோ. இவன் தான் அந்த அம்மாவோட மகன். இவனுக்கு 18 வயசு ஆகுது. ஆனால் இவங்களுக்குள்ள இந்த அம்மா பையன் அப்படிங்கிற அந்த பாசமோ அந்த ஒரு பிணைப்போ எதுவுமே இல்லை. ஏன்னா இது வரைக்கும் இவங்களும் வந்து அவங்ககிட்ட அம்மாவா நடந்துக்கிட்டது இல்லை. எப்போ 5 வருஷம் ரெடி வருவாங்க, ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போயிடுவாங்க. அதனால அவனுக்கும் வந்து இவங்க அம்மா அப்படின்ற ஒரு நினைப்பு இல்லை. ஏதோ விருந்தாளி வர்றாங்க போறாங்க அப்படின்ற மாதிரி அவனும் பார்க்குறான். இவங்களும் அந்த மாதிரி இதுதான் இருக்காங்க. ஆனா இந்த முறை என்ன நினைக்கிறாங்கன்னா, இனிமே நம்ம நிரந்தரமா இங்கே தங்கலாம், நம்ம மகன்கிட்ட நம்ம ஒரு தாயா பழகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த ஆசை அவங்களுக்கு ஏற்படுது. அதனால வந்து அவன்கிட்ட வந்து பழக முயற்சி பண்றாங்க இவங்க. ஆனா வந்து அவன் வந்து இப்போ அவனால முழுசா வந்து இவங்ககிட்ட ஒரு தாயா வந்து பழக முடியல. திடீர்னு வந்து எப்படி அம்மா தாயா பழக முடியும்? இவங்களாலேயே அந்த மகனா வந்து பழக முடியல. இருந்தாலும் அவங்க வந்து முயற்சி பண்றாங்க. ஒரு நாள் அவங்க கூட சேர்ந்து வெளியே போகலாம் அப்படின்னு போறாங்க. அவன் ஒரு கிளப்புக்கு கூப்பிட்டு போறான். அந்த கிளப்ல போயிட்டு அவன் ஜாலியா டான்ஸ் ஆடுறான். இவங்களையும் டான்ஸ் ஆட கூப்பிட்றான். சரி, இவங்களும் வந்து மகன் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. இவங்க தாய் மகன் மாதிரி இல்லாமல் ஏதோ ஃப்ரெண்டு மாதிரி சேர்ந்து 2 பேரும் டான்ஸ் ஆடுறாங்க. அதெல்லாம் ஆடி முடிச்சுட்டு வர்றாங்க. இவனை வந்து இப்போ அவங்க மொத்தம் வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவன் என்னென்ன பண்ணுறான், இது பண்ணுறான், இவனை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க. இவன் வந்து காலையில் வீட்டை விட்டு போகிறான்னா ராத்திரி லேட் நைட்டை தான் வீட்டுக்கு வர்றான். அதனால இவன் எங்கே போகிறான், என்ன பண்ணுறான்னு தெரியலன்றதால அவன்கிட்ட கேட்குறாங்க, நான் உன்னை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன், நான் உன்னுடைய அம்மா, எனக்கு சொல்லு, நீ எங்கே போகிற, என்ன பண்ணுற, உன்னுடைய தினசரி நடவடிக்கைகள்லாம் என்ன அப்படின்னு கேட்டோன்னே, சரி வாங்க, நான் வாயில் சொல்கிறது நேர்லேயே காட்டுறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்களை கூப்பிட்டு போகிறான். ஒரு கிளப்புக்கு கூப்பிட்டு போகிறான். அங்கே வந்து ஒரு நிகழ்ச்சி, ஒரு போட்டி நடக்குது. இது வந்து அந்த அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சி, ஒரு போட்டி. அதில் வந்து இவன் கலந்துக்கிறான். மொத்தம் 6 பேர் கலந்துக்கிறாங்க. அந்த 6 பேரில் இவனும் ஒருத்தன்.
அது என்ன மாதிரி போட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 6 பேரும் ஒரு இருட்டு அறையில வந்து சின்ன வெளிச்சத்துல நிர்வாணமா நிக்கிறாங்க. அவங்களோட அந்தரங்க உறுப்பு அந்த ஆண் உறுப்புல ஒரு 3 கிலோ எடை உள்ள இரும்பு குண்டு வந்து கட்டி விட்டுறாங்க. அத வந்து அந்த இது தொங்குது அந்த ஆண் உறுப்புல அந்த குண்டு. அவங்க வந்து அது எவ்வளவு நேரம் தாங்கிட்டு அந்த வலி தாங்கிட்டு கீழே உட்காராம அப்படியே நின்றுட்டே இருக்காங்களோ, கடைசி வரைக்கும் யாரு ரொம்ப நேரம் நிக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர். அவங்களுக்கு பெரிய பரிசு தொகையும் கிடைக்கும். இது உலக அளவுல பெரிய அளவுக்கு அந்த போட்டி நடக்கிற அளவுக்கு அங்க போயிட்டு இருக்கு. இதுல இவன் கலந்துகிட்டு இருக்கான். இந்த பெத்த தாய் வந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, தன் மகன் கலந்துகிட்டு இருக்கிறத. இப்ப அந்த 6 பேர்ல ஒவ்வொருத்தரா வந்து வலி தாங்க முடியாம அப்படியே கீழே உட்காந்துறான், அவுட் ஆயிடுறானுங்க. அப்படி 5 பேர் அவுட் ஆயிட்டு கடைசி வரைக்கும் நம்ம ஹீரோ தான் நின்று ஜெயிக்கிறான். இப்போ அவன் வெற்றியாளர் தான், அவன் தேர்ந்தெடுக்கப்படுறான். அவனுக்கு நிறைய பரிசு தொகை பணமும் கிடைக்குது. இப்ப அதை வாங்கிட்டு வெளியே வந்தோன்னா இவங்க அம்மா கிட்ட சொல்றான், இதுதான் என்னுடைய லட்சியம், என்னுடைய இது பாட்டி கிட்ட சொல்லாதீங்க, பாட்டிக்கு இதை பத்தி தெரியாது, பாட்டி இந்த இதுக்கு என்ன அனுமதிக்காது, அது தெரியாம தான் நான் வந்துகிட்டு இருக்கேன், இதுக்காக தான் நான் டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஜிம்மில் தான் எனி டைம் இருப்பேன், நான் வந்து இதுக்காக தான் என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிச்சிருக்கேன், இதுதான் எனக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்போதான் அவங்க அம்மாவுக்கு புரியுது தான் மகன் வந்து இதெல்லாம் வந்து ஆர்வமா இருக்கான் அப்படின்ட்டு. அதே சமயம் இப்ப இவங்களுக்குள்ள இவன் மேல ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு. ஏன்னா இவங்க வந்து ஒரு அம்மா மகன் மாதிரி பழகல இல்லையா. இப்ப திடீர்னு இவனை வந்து நிர்வாணமா பார்த்ததும், இவன் வந்து அந்த ஆண் உறுப்புல தொங்க விட்டது, அதை சாதிச்சது ஜெயிச்சதெல்லாம் பார்த்தா இவங்களே அறியாம ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டுச்சு. இந்த பையன் மாதிரி தான் மகன்றதே மறந்து இவன் மேல ஒரு விருப்பம் வந்துச்சு இவங்களுக்கு. அப்போ வீட்டுல இருக்கும்போது அவன் வந்து பாத்ரூம்ல குளிக்கிறதுக்கு போறான். இவங்க மெதுவா அந்த பாத்ரூம் எட்டி பாக்குறாங்க. இவங்க என்னன்னு கேக்குறான், இல்ல உனக்கு ஆட்சேபம் இல்லைன்னா நான் உன்னுடைய உறுப்பை வந்து தொட்டு பார்க்கலாமா, இது எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிறாங்க. சரி வாங்க, எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை அப்படின்னு பாத்ரூம்குள்ள கூப்பிட்டுக்கிறான். இப்போ நம்ம கதாநாயகியும் போயிட்டு அவனோட உறுப்பை வந்து கையில தொட்டு பாக்குறாங்க. அதோட அடங்குவாங்களா, முதல்ல கையில தொட்டு பார்த்தவங்க அப்புறம் வாயால தொட்டு பாக்குறாங்க. அதாவது அதை வச்சு வாய் வச்சு சுவைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே 2 பேரும் வந்து கலவியில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அம்மா மகன்றதே மறந்து 2 பேரும் சிற்றின்பத்தில் ஈடுபடுறாங்க. அவ்வளவு சந்தோஷமா உல்லாசமா இருக்காங்க. இதோட முடியாம இதே வாடிக்கையாயிருது. அதுக்கப்புறம் இந்த கிழவி அவங்க அம்மா அந்த பாட்டிக்காரி எப்பெல்லாம் வெளியே போகுது, எப்ப மார்க்கெட்டுக்கு போகுது, அதெல்லாம் பார்த்த நேரம் பார்த்து தனிமையில இவங்க 2 பேர் இருக்கும்போது வீட்டுக்குள்ளேயே அம்மா மகனும் வந்து உல்லாசமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ முன்னெல்லாம் வந்து 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி வந்து போனவங்க இப்ப வாரத்துல 2 முறை வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த அந்த ஸ்கூல் அந்த பக்கத்து ஊர்ல இருந்து விட்டு அடிக்கடி இப்ப அம்மா வீட்டு மகனை பாக்குறது இவனோட உல்லாசமா இருக்கிறதுக்காக வந்துடுறாங்க. இங்க இப்படி உல்லாசமா சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்காங்க. ஒரு காதலர்கள் மாதிரி மாறிட்டாங்க. இவங்க ஒரு அம்மா மகனா இல்லாம ஒரு காதலர்கள் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்படி சில காலம் ஓடுது. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் நம்ம கதாநாயகி வாந்தி எடுக்கிறாங்க. அதாவது இவங்க கர்ப்பம் ஆயிட்டாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா தான் அம்மா கிட்டயும் மகன் கிட்டயும் சொல்றாங்க, நான் வந்து கொஞ்ச நாளைக்கு வெளியூர் போறேன் வேலை விஷயமா, என்னை வந்து தேடாதீங்க, நான் முடிச்சுட்டு வேலை முடிச்சுட்டு நானே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லாம கொள்ளாம கிளம்பிடுறாங்க. இப்ப கட் பண்ணா சில மாதம் கழிச்சு காட்டுறாங்க, இவங்க தனியா ஒரு வீட்டுல தங்கிக்கிட்டு இருக்காங்க. நிறைய மாசம் கர்ப்பிணியா இருக்காங்க. இவங்க பாத் டப்ல உக்காந்துக்கிட்டு பிறந்த மேனியா தனக்கு தானே வந்து பிரசவம் பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அழகான ஒரு குழந்தை பிறகுது. இதுக்கு இடையில இந்த மகன் வந்து அம்மா எங்க போனாங்க அப்படின்னு தெரியாம ஊர் ஊரா தேடிக்கிட்டு இருக்கான். எப்படியோட தேடி ஒரு வழியாக இவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த விலாசத்தை தேடி வர்றான். வந்து பார்த்தா அம்மா கையில ஒரு கை குழந்தையோட இருக்காங்க. அதை பார்க்கும்போது இவனுக்கு தெரிஞ்சு போகுது, இந்த குழந்தை நமக்கும் அம்மாவுக்கும் பிறந்ததுதான் அப்படின்ட்டு. உடனே இவனும் அந்த குழந்தைங்களுக்கு போயிட்டு ஒரு விளையாடிச்ச அம்மாலாம் போயிட்டு இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வாங்கிட்டு வந்து அதை கொடுத்துட்டு அதோட அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப இந்த தாய் வந்து இந்த குழந்தைய எடுத்து அன்பா வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு தாலாட்டெல்லாம் பாடிக்கிட்டு அதை சந்தோஷமா வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த படம் முடியுதுங்க. ஆக மொத்தத்துல இந்த படத்துல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 விஷயம் சொல்லியிருக்காங்க. ஒண்ணு, காமத்தை கட்டுப்படுத்தாதீங்க, அது உங்களுக்கு தோன்றப்பவே அதை சிறப்பா சந்தோஷமா மகிழ்ச்சியா திருப்திகரமா செஞ்சிருங்க. ஒருவேளை சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காத பட்சத்துல ஒரு சில முறை கட்டுப்படுத்துங்க. ஆனா அதுக்காண்டி தொடர்ந்து மாசக்கணக்கா நீங்க வந்து காமத்தை கட்டுப்படுத்தாதீங்க. அப்படி தொடர்ந்து அதை கட்டுப்படுத்திட்டே வந்தீங்கன்னா சில வருஷங்கள் கழிச்சு பார்க்கும்போது நீங்க உடல் அளவுலயும் மனதளவுலயும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துல சொல்றாங்க. உதாரணமா அந்த படத்தோட கதாநாயகி சின்ன வயசுல இருந்து, அதாவது டீனேஜ்ல இருந்து இவங்க அந்த சிற்றின்பத்தில் ஈடுபடாம தன்னுடைய சிற்றின்ப உணர்ச்சிகளை எல்லாம் அடக்கிக்கிட்டே வர்றாங்க. ஏன்னா இவங்க இந்த பாளைய நடனத்துல உலகத்தின் தலை சிறந்த கலைஞராகணும் அப்படிங்கிற ஒரு லட்சிய கனவோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க சிற்றின்பத்தில் ஈடுபட்டாங்கன்னா இவங்களோட உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும், அதனால இவங்க லட்சியத்துக்கு இடையூறு ஏற்படும் அப்படிங்கிற காரணத்தினாலே இவங்க தன்னுடைய உணர்ச்சிகளை எல்லாம் பூட்டி வச்சுக்கிட்டு 35 வயசு வரைக்கும் சிற்றின்பத்தில் ஈடுபடாமே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதே போல இந்த பக்கம் இந்த பையனும் இந்த ஆணுறுப்பு பளு தூக்கும் போட்டியில உலக சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கான்.
அதனால அவன் யாரோடனா கலவையில் ஈடுபட்டான்னா அவனுக்கு விந்து வெளியேறிடுச்சுன்னா அவனது பலம் குறைஞ்சிரும், அவன் லட்சியத்துல தோத்துருவான் அப்படிங்கிற காரணத்தினால இது வரைக்கும் வந்து அவன் எந்த பெண்ணையும் காதலிக்கல, எந்த ஒரு பெண்ணோட சிற்றின்பத்தில் ஈடுபடாம இருக்கான். இவ்வளவு ஏன் அவன் சுயன்மோட செய்யாம பாதுகாப்பா வச்சிருக்கான், தன்னுடைய விந்து வந்து வெளியேறாம பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த போட்டியில ஜெயிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக. இப்படிப்பட்ட இந்த 2 பேர் தான் ஒரு சந்தர்ப்பத்தை சந்திக்கிறாங்க. இவங்க அம்மா மகன் அப்படிங்கிற பாசத்தை வந்து பொழிய வேண்டிய அந்த சூழ்நிலை இவங்க நெருக்கமாகறாங்க. அந்த நெருக்கமே இவங்களுக்குள்ள ஒரு வித அந்த தூண்டுதல் ஏற்படுத்துது. இவங்க இத்தனை வருஷமா இவங்களுக்குள்ள பூட்டி வச்சிருந்த அந்த பாலியல் ஏக்கங்கள், அந்த சிற்றின்ப உணர்ச்சிகள்லாம் அப்படியே பீறிட்டு வெளியே வருது. அதனால அவங்களையும் அறியாம தான் ஒரு அம்மா மகன் அப்படிங்கிறதையும் மறந்து அவங்க அந்த சிற்றின்ப விளையாட்டுக்கள், அந்த காம களியாட்டங்கள்ல ஈடுபடுறாங்க அப்படின்னு படத்துல சொல்ல வர்றாங்க. இப்ப 2வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெண்ணு என்னதான் 10 மாசம் சுமந்து ஒரு குழந்தைய பெத்தெடுத்தாலும் அவ அந்த குழந்தைக்கு முழுமையான தாயாயிட முடியாதுடா அப்படிங்கிறாங்க. எப்பதான் அந்த பெண்ணு முழுமையான தாயாவா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவ அந்த பெத்தெடுத்த குழந்தைய நல்லபடியா தாளாட்டி, சீராட்டி, பாராட்டி, அதுக்கு 4 நல்ல விஷயங்களை கத்துக் கொடுத்து இந்த சமுதாயத்துல ஒரு நல்ல ஆளா வளர்த்து ஆளாக்கும் போதுதான் வந்து அந்த தாய் நல்ல ஒரு முழுமையான தாயாவரா அந்த குழந்தைக்கு அப்படின்னு சொல்ல வர்றாங்க. பாத்தீங்கன்னா இந்த தாய் தன்னுடைய கடமையை சரியா செய்யாததுனாலதான், இந்த மகனை நல்லா குழந்தை வந்து அரவணைச்சு வளர்க்காததுனாலதான் அவங்க திடீர்னு சந்திக்கும் போது இவங்களுக்குள்ள ஒரு அம்மா மகன்ற பாசமே ஏற்படாம ஏதோ காதலர்கள் போல இவங்க சிற்றின்பத்தில் ஈடுபட்டுட்டாங்க அப்படிங்கிறாங்க. மேலும் இந்த கதாநாயகி கடைசியில அந்த குழந்தைய பெத்தெடுத்ததுக்கு காரணமும் இதுதான் அப்படிங்கிறாங்க. என்னன்னு பார்த்தா, இவங்க நினைச்சிருந்தா அந்த குழந்தைய அந்த கருவிலே கலைச்சிருக்கலாம். இல்லாம அந்த குழந்தைய ஏன் பெத்தெடுத்தாங்க அப்படின்னா, கதாநாயகி என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளுடைய முதல் குழந்தை தான் வந்து நாம சரியா வளர்க்கல, அவனை அரவணைச்சு வளர்க்கல, தன்னுடைய கடமை நம்ம சரியா செய்யல, அதனாலதான் அவன் தப்பான ஆளா வளர்ந்துட்டான். அதாவது இந்த ஆணுறுப்புல பளு தூக்கும் போட்டியில கலந்துக்கிறான், அதனால அவன் சட்டவிரோதமான செயல்கள், இப்படி சட்டவிரோதமான செயலாம் ஈடுபடுறான், அதுக்கு நம்ம தான் ஒரு காரணம் ஆயிட்டோம். சோ இந்த குழந்தைய நம்ம நல்லபடியா நம்ம கடமையை செய்யணும், நல்லபடியா வளர்க்கணும், அப்ப ஆட்டோமேட்டிக்கா இவன் இந்த குழந்தை சமுதாயத்தை ஒரு நல்லவனா வளருவான் அப்படிங்கிற எண்ணத்துலதான் இந்த தாய் இந்த குழந்தைய பெத்தெடுத்திருக்காங்க அப்படிங்கறத அந்த படத்துல சொல்ல வர கருத்துங்க. அன்பர்களே, இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, என்னுடைய கதை விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இது போல பல வித்தியாசமான படங்களோட கதைகளை மற்றும் உண்மை சம்பவங்களை அடிப்படையா வச்சு எடுக்கப்பட்ட படங்களோட கதைகள் எல்லாம் நீங்க கேட்க பார்க்க விருப்பப்பட்டா, மேலும் சிற்றின்ப விழிப்புணர்ச்சி திரைப்படங்களையும் நீங்க பார்க்க விருப்பப்பட்டா, இப்பவே நம்முடைய இந்த சேனல் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆன் செய்து வச்சுக்கோங்க.